தப்பி தவறி கூட இந்த ஒரு படத்துக்கு போயிடறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த ராஜாசாப் படம் இருந்தது. ஸோ பொங்கலுக்கு அப்படி இப்படி எந்தெந்த படங்களோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சு கடைசியில் ராஜாசாப் படம் ஃபஸ்ட்டாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஏமாறிட்டாலும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாலும் ஓரளவுக்கு ஓகே இந்த படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு போய் படம் பார்க்க உட்காந்தோம் அப்படின்னா ஏன்டா வந்து உட்காந்த அப்படின்னு கேட்டு வச்சு செஞ்சு அனுப்புன மாதிரி தான் இந்த படம் இருந்தது. படத்தோட கதையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நார்மல் எப்பவும் போல் ஒரு பிளாட் தான். ஃபேண்டசி கலந்த ஒரு படமாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. தாத்தாவை தேடி வந்து பேரனான பிரபாஸ் வந்து போகிறாப்புல போன இடத்துல ஒரு பூத் பங்களாவில் மாட்டிக்கிறாரு. அங்கே அவர் தாத்தா யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பாட்டியோட அந்த தாத்தாவை கொண்டு போய் சேர்த்து வச்சாரா இல்லை என்ன ஆனது அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு பிளாட். ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இழுன்னு கதைக்குள்ளே போகாமல் எங்கெங்கேயோ போய் அப்படி இப்படின்னு போய் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் வந்து கதையே ஆரம்பிக்கும். கதைன்னு சொல்ல முடியாது, ஓகே. ஸோ அந்த ஃபேண்டசி படமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அந்த பூத் பங்களாக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆனது, அது அப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு போய் அது காமெடிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஒரு காமெடியுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பிரபாஸ் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஏன் நடித்தார் அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் ஹீரோ நடித்தாலே ஓகேவான படமாக கூட அமைஞ்சிருக்கலாம். பிரபாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஸோ அந்த ஹீரோவுக்கு இந்த கதை தேவையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத கதையாக தான் அமைஞ்சிருந்தது. ஃபேண்டசி திரைப்படம் இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அமையும். மற்றபடி சினிமா ரசிகர்கள் இல்லை கதையை வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி உட்காரவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஏன்னா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் தோணும். ஸோ கிளைமேக்ஸ்லாம் சுத்தமாக ஒர்க்காகவே ஆகலை. கிளைமேக்ஸ்லாம் போட்டால் வளவளன்னு பிரபாஸ் சஞ்சய் தத் இவங்களோட வந்து போர்ஷன்ஸே ஒரு குளறுபடியாக தான் அமைஞ்சிருந்தது. இந்த படத்தில் ஏதோ ஓகே அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா ஹீரோயின்ஸை சொல்லலாம். ஹீரோயின்ஸை முழுக்க கிளாமருக்காக மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. நிதி அகர்வால், மாளவிகா மோகன் இவங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதில் ஓரளவுக்கு ஓகே ஆக்டிங் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி அகர்வாலோட ஆக்டிங் நல்லாவே அமைஞ்சிருந்தது. ஸோ இத்தனை கோடி வந்து இந்த படத்தில் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னே தெரியல. அங்கங்கே செட்டு அப்படிங்கிறது அழகாக தெரியுது. விஎஃப்எக்ஸ்லாம் ஓரளவுக்கு பெரிய ஹையாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்ல அளவுக்கு தான் இருந்தது. விஎஃப்எக்ஸ் ஈஸியாக தெரிஞ்சது. இங்கே விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஈஸியாகவே கணிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருந்தது. ஸோ டோட்டலாக இந்த படம் ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அமைஞ்சிருந்தது. ஸோ போர் அடித்து ஏதோ ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படம் நல்லா தெரியலாம். இல்லை நான் படம் போய் பார்ப்பேன் எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் தான் அவனுக்கும். வச்சுட்டு போய் படத்தை பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.